நீங்க போயிட்டு இருக்க பிரச்சனை தான் பெருசு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இதை காட்டிலும் ஒருத்தர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல், நடுவுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கூட இருக்க அத்தனை பேரும் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆனாங்களா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? மோசே உன்னை நம்பி வந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? திக்கு வாய எப்படி கேட்டிருப்பான் ஆண்டவர்? ஆண்டவரே என்ன கை விட்டீங்க இப்படிதானே கேட்டிருப்பாரு. வார்த்தை கூட தெளிவா வந்திருக்காரு. அந்த நேரத்துல கர்த்தர் மேக ஸ்தம்பத்தை இறக்குறார், அக்னி ஸ்தம்பத்தை இறக்குறார். நீங்க ப்ராப்ளம் அதிகமா ஃபேஸ் பண்ணும் பொழுது, நிறைய போராட்டத்தை ஃபேஸ் பண்ணும் பொழுது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அப்பதான் அக்னியா வருவார், அப்பதான் மேகமா இறங்குவார், அப்பதான் காற்றா இறங்குவார். அப்பதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்தந்த ரூபத்துல வெளி வருவாரான்றத அப்பதான் நீ ருசிப்பா.